குட் ஈவினிங் பிரைஸ்லாட். வெல்கம் டு திஸ் வீடியோ. என்னுடைய தாயார் சிறு வயதிலிருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த வசனம் பிரசங்கி 12 என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு அப்படி சொல்லிட்டு என்னை தாயார் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் நான் புஸ்தகங்களோட தான் என்னுடைய நேரம் அதிகமாக நான் செலவிட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு பழகிறதுக்கான அந்த டேலண்ட் எனக்கு அதிகமாக இல்லை. ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஆனால் ரொம்ப நேரம் அவங்களோட இருக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடித்தமான ஒன்றாக இல்லை. புத்தகங்களோட தான் அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நிறைய கட்டுரைகள் எழுதுவேன். சும்மா நானே என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது என்னென்னா, அவள் ஏதோ மற்ற புத்தகங்களை கோட் பண்ணி எழுதுவாளே தவிர சொந்தமான கருத்துக்கள் அவளுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருந்தது. அது உண்மைதான். நான் ஆனால் எப்போவுமே அலர்ட்டாக நிறைய புத்தகங்களை படித்து அதை கட்டுரையில் ப்ரெசன்ட் பண்ணுவேன். கட்டுரை நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பரிசுகள் நிறைய வாங்கியிருக்கேன். நானாக சொந்தமாக ஒரு கட்டுரை எழுதினேன் அப்படின்னா அது 21 வயதில் நான் அந்த கட்டுரை எழுதினேன். ஆனால் நான் அதை மறைத்து வைக்க அது இட் வாஸ் கெய்னிங் லாட் ஆஃப் பப்ளிசிட்டி. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கட்டுரையாக கூட இருக்குது. நிறைய பேருக்கு அது அவங்களுடைய கொஷின்ஸ்க்கெல்லாம் அது ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆவிக்குரிய கட்டுரையாக அது இருந்தது. நிறைய பேருக்கு விளங்காத சத்தியங்கள் கர்த்தர் எனக்கு விளக்கி காண்பித்து நான் அதில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் அதை மறைச்சி வச்சுட்டேன். எக்ஸ்பிளிசிட்டாக அதை எதுலேயும் நான் பப்ளிஷ் பண்ணலை. ஆனால் என்னுடைய கணவர் அவருடைய நண்பர்கள் அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதில் நான் கற்றுக்கொள்கிறவளாக தான் இன்னும் இருக்கிறேன். கவர்மெண்ட் சர்வீஸில் நிறைய நண்பர்கள் கிட்ட பழகுவேன். ஆண் நண்பர்கள் கிட்ட கூட பேசுவேன். ஏன்னா அவங்கக்கிட்ட கற்றுக்கொள்கிறது வித்தியாசமாக இருக்கிறதா நினைப்பேன். ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக பழகுவேன். ஸோ அதில் சில பேர் சொன்னது என்னென்னா, எல்லா படிப்பாளிகள் இந்தமாதிரி மேலே வரவங்க, பெரிய போஸ்ட்டுக்கு வரவங்க, கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு வரவங்க, அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க. நமக்கு அது தெரியறதில்ல. நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் யார் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லை. அதனால் நம்ம நிறைய கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய கொலீக்ஸ்னால் கண்டிப்பாக அவங்களும் ரொம்ப புத்திசாலிகளாக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சிறு வயதுலேருந்து இன்டெலிஜென்ட் அப்படின்ட்டு பேர் வாங்கியிருந்தேன். என்னுடைய வீட்டில் யாரும் சொல்லலைன்னா கூட என்னுடைய தாயாருடைய சக ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. இதுமாதிரி என்னுடைய பேரை சொல்லி ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனக்கே தெரியாத காரியங்கள் இதுமாரி கொலீக்ஸு வீட்டுக்கு அம்மா கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சொல்லும்போது நான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். என்னை பற்றி எனக்கே தெரியாதது அந்த டீச்சர்ஸ் இன்ன வரைக்கும் என்னை நோட் பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க. என்னுடைய செயல்பாடுகள் அவங்க கண்டுபிடிச்சி எனக்கே தெரியாத காரியங்களை அவங்க சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுபோல் எப்பவுமே கற்றுக்கொள்ளுகிறவளாக நான் இருக்கிறேன். ஸோ இதுலேருந்து எதிரியோட மூவ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடிய நிலைமையில் நான் இருக்கேன். ஸோ நான் என் மேலே நிறைய பேர் நம்முடைய நல்வாழ்வை விரும்பாதவங்க தான் எதிரிகள். அதாவது
இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாது, அல்லது நல்ல புடவைகள், நல்ல நகைகள் அணிந்து கொள்ளக்கூடிய பிராப்தி அவளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. நிறைய நேரத்தில் அதை உணர்வேன் நான். ஸோ இந்த புடவையும் நீங்கள் பார்க்குறீங்க, இதை கட்டிக்கொள்ளக்கூடாது, இதுமாரி கட்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சாபம் போல் அது என் மேலே இருக்குது. இப்போ 60+ அப்புறமா வந்து அதனுடைய வீரியம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இவ்வளோ நாள் நான் அதை கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன். ஒரு புதிய சாரீ கட்டிட்டு நான் வெளியே போனால் கூட உடனே அது கிழிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரியான சாபங்கள் என் மேலே இருந்தது. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய படிப்பாளிகள், நிறைய குடும்பங்களுக்கு நான் கர்த்தர் என்னை கொண்டு அவர்களை சந்திக்க கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் அப்படின்ற மாதிரி என்னை கொஞ்சம் தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் படிப்புலேயே நேரத்தை செலவிடுறவங்கள நான் பார்த்துருக்கேன். டீச்சர்ஸ் வந்து படிக்க தான் வாத்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இருந்தால் கூட லெக்சர்ஸ் வந்து ஓடுறதில்ல. நிறைய பேருக்கு என்ன நம்ம சொல்லித்தரணும் அப்படி சொல்லிட்டு தெரியாமல் டைம் எப்படி ஃபுல்லாக 1 hour பேசுகிறதுக்கு அவங்களுக்கு முடியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நானும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ கற்றுக்கொள்ள மாணவருடைய பிரச்சனை என்ன அப்படிலாம் பார்க்க தான் வந்து. ஸோ நான் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ரூரல் இருக்குது. ஸோ என்னை ஹாஸ்டல்லையும் போய் பார்க்க சொல்வாங்க. ஸோ ஹாஸ்டலில் போய் பார்க்கும்போது கேர்ள்ஸ் வந்து பெரிய சோடா புட்டி கண்ணாடிகளை போட்டுக்கொண்டு கண் பார்வை கெடுத்துக்கிட்டு தேர் பேர்னிங் த மிட்நைட் ஆயில் டு கெட் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த இஷ்யூவை நான் அட்ரெஸ் பண்ணி நான் பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்து ஒரு யூ லேர்ன் டு கீப் கம்பெனி அந்தளவுக்கு இருந்தால் போதும். எப்படி வெளியே பழகிறது, பேங்க் டீலிங்ஸ் எப்படி புத்திசாலித்தனமாக செய்யறது, மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உங்கள் டயட் மேனேஜ்மெண்ட் அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஒரேடியாக நீங்கள் மார்க்குன்னு அலைய வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அப்படி தான் நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அரியர்ஸ் இல்லாமல் 8 GPAக்கு மேலே இருந்தால் தான் நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சி பயந்து படிக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய மூளை செயல்பாடுகள் அல்லது உங்களுடைய ஹெல்த் அதனால் அஃபெக்ட் ஆகிடுச்சு. நானே அப்படி பாதிக்கப்பட்டு இருந்தேன். கொஞ்சம் மெடிக்கேஷனும் எனக்கு தேவைப்பட்டது. நிறைய பேர் அப்படி கஷ்டப்படுறதை நான் பார்க்குறேன். ஸோ அதனால் படிக்கலாம். நம்ம நேரத்தை நல்ல இதில் நம்ம செலவிட வேண்டியது அவசியமாக தான் இருக்குது. அதுக்காக ஓவராக மார்க்குகளை தேடி ஓடி நம்முடைய ஹெல்த்தை, நம்ம மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து நம்ம இழந்துடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது.